தம்பி நாங்கள் இன்றைக்கு 2019ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தத்தில் இருந்து வாழ்வாதாரத்தால் வழங்கப்பட்ட உள்ளீடுகளை வச்சு பென்ஷன் உற்பத்தி செய்கிறோம். அதுக்கான ஒரு சரியான நிர்ணய விலையும் இல்லை. இந்த வெக்க காலத்தில் விலை வீழ்ச்சியால் கம்பெனி ஏற்கனவே எடுக்கப்பட்ட பொருட்களால் பாரிய லொஸ்ட் ஆகிட்டு. என்ன காரணம் வந்து சொன்னால் பல்படித்து செய்கிறதுக்கான எங்களுக்கான வாகன வசதி இல்லை. அதை சந்தைப்படுத்துறதுக்கு சரியான முறையில் எங்களோட இந்த பழங்களை கொள்வனவு செய்து கம்பெனியால் விற்பனை செய்ய இல்லாத அளவால் இதில் பாரிய லொஸ்ட்டுக்குள்ளாக இருக்கிறோம். அதால் மக்கள் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இந்த உற்பத்தியை செய்து இன்றைக்கு அதை பிளாக் மார்க்கெட்டுக்கு அவங்க கேட்குற விலைக்கு மட்டும் சந்தைப்படுத்துகிறோம். எங்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்களை வச்சு நாங்கள் அதை உற்பத்தி செய்து சரி அந்த பல்க் படித்து அதை ஜூஸ் கம்பெனி மாதிரி அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு வாகன வசதியும் இல்லை. எங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு அதை விட ஆள் பலம் இல்லை. எங்களை நிதி பலம் பங்குதாரர்கிட்ட பணத்தையும் ஏற்கனவே லொஸ்ட் ஆகிய கட்டத்தில் இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது உங்களால் இயன்ற உதவி செய்து எங்களோட எங்களோட பெயரை கூப்பிட்டு நாங்கள் இந்த பொருளை விற்பனை செய்கிறதுக்கும் மற்றது எங்களோட செஷனுக்கு இவ்வளோ காலம் ஏஎஸ்எம்பியால் எங்களை வந்து மேற்பார்வை செய்தவர்கள். இந்திய சூழலில் எங்களுக்கு ஒரு புதுவிதமான செஷனுக்கான வருத்தம் உண்டு காயலில் ஏற்படுது. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறது மற்றது அந்த மண் வளத்தை பரிசோதித்தவர்கள் வந்து அந்த மண்ணில் என்ன குறைபாடுன்றதை எல்லாருக்கும் இருக்கா தெளிவுபடுத்த ஒழுங்கு செய்திடும். ஆராய்ச்சி இந்த ரிப்போர்ட்டில் இருந்து எல்லாரும் படித்தவர்களும் இல்லை, பாமர மக்கள். அவைக்கு இந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் எங்களுக்கு ஒரு அனுபவம் உள்ள பிள்ளைகளை விட்டு இதே என்னென்ன வழியில் செய்தால் தானையா இதுக்கான ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்றதை செய்து தந்தீங்கன்னா அதுவே என்னால் சொல்லக்கூடிய பெரிய